இது நியாயமா? சொல்லுங்க, இது நியாயமா? அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இதோ பாஹில் ரோடு தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. 30ஆம் நம்பர் ரோடு 2 சைடுமே செம்ம டிராஃபிக். யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் எங்களுக்கு அதால் தான் போக முடியும் அப்படின்னா போய் தான் ஆகணும். இல்லை வேறு ஏதாவது ரூட் இருக்குன்னு அதை தாண்டி முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். ஃபேஹில் ரோடுக்கு தயவு செய்து இந்த நாட்களில் போகாதீங்க. மதிய நேரம் மாலை நேரமெல்லாம் வச்சு செய்து 2 பக்கமும் ஆப்போசைட் அதானுக்கு ஆப்போசைடும் சரி, அதே மாதிரி மிஷரஃபுக்கு இந்த பக்கமும் சரி. அதே போல் என்ன ஒரு நியாயம், மறுபடியுமா மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி மறுபடியும் இதோ மலை தூறல், சாரலுடன் கூடிய ஒரு மலை தூறல் விழுது. உண்மையில் ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன் கவலைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நேற்று முந்தின நாள் தான் குறைஞ்சது 4 வண்டி தான் இருக்கிறதே, வெறும் 4 வண்டி தான், புது வண்டி, அதுவும் வெள்ளை வண்டி. அதை கழுவி முடிகிறதுக்கு அந்த வண்டிகளை மட்டும், அதுலேயும் வெள்ளை வண்டிகள்னால கழுவி முடிகிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3 ஹவர் போயிடுச்சு. அட இப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா வந்துடுறது தானே, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சிலர் கேள்வி கேட்கலாம். ஏன்னா வண்டிகளை கழுகுறது ரொம்ப நாள் கழித்து கழுகும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே காஞ்சி போயிடும். வண்டியில் அப்படியே அந்த தூசியோடு சேர்ந்து படிஞ்சிருந்தது, அந்த ரோடுகள்லேருந்து தண்ணி தெரிச்சது எல்லாமே சேர்ந்து அப்படியே காஞ்சி போயிடும். காஞ்சி போனதுக்கு அப்புறமா தேய்ச்சி கழுகுறதுக்கு, அதுவும் வெள்ளை வண்டி யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி கழுவினாலும் போகாது. அதுக்கப்புறமா அந்த இடுமுடுக்குகள் எங்கேயாவது இடுக்கு முடுக்குல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த சின்ன இடங்கள்ல எல்லாம் அந்த தூசி, அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த ஊத்தைகள் பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்கும். அதெல்லாம் எடுக்க போனால் சோழி முடிஞ்சது நம்மளோட அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓட்டுநர்களே தயவு செய்து கவனமாக இருங்க. இதோ திருப்பியும் மழை பெய்ய போகுது. அதே மட்டுமல்லாது திருப்பியும் சனிக்கிழமை தூசி காட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கும் தயாராக இருங்க இன்ஷா அல்லாஹ். ரொம்ப கவனமாக இருங்க. பாலைவன பகுதிகளில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரே பண்ணிக்கோங்க, கவனமாக இருங்க. பாய், டேக் கேர்.